ஓகே. டீ குடிச்சாச்சு. ஆர்வமான்றது இளையோர் யோகா ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள். வணக்கம், வாருங்கள். இனிய கலை உற்சாகம் வணக்கம் அனைவரும். இனிய கலை உற்சாகம் வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக் கொண்டிருப்பது ஃபர்ஸ்டுடைய பாமுகம் பாட்டிலி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா 203வது அங்கத்துடன் இன்று 28/10/2025 திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஐப்பசி 11ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நேரலையில் இணைந்திருக்கிறோம். இது பாமுகம் பாட்டிலி. இன்றைய குரல் அதிகாரம் 57 வெறுவந்த செய்யாமை. குரல் 562. கடிதொச்சி மெல்ல எறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். கடிதொச்சி மெல்ல எறிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர் என்ற திருக்குறளுக்கான விளக்கம். செல்வம் தங்குமிடம் நெடுங்காலம் நிற்றலை விரும்புபவர் அளவு கடந்து செய்வார் போல் தொடங்கி ஆனால் உண்மையில் அளவு கடவாமல் செய்ய கடவர். செல்வம் தங்குபவரிடம் நெடுங்காலம் நிற்றலை விரும்புபவர் அளவு கடந்து செய்வார் போல் தொடங்கி ஆனால் உண்மையில் அளவு கடவாமல் செய்ய கடவர் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழி யமன் அறியாத உயிரும் நாரை அறியாத குளமும் உண்டோ என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைவருகிறது இளையோர் யோகா. என்ன அறியாத குளம்? நாரை. நாரை அறியாத குளம் முன்னுக்கு யமன் அறியாத உயிரும் நாரை அறியாத குளமும் உண்டோ. உண்டோ, சரி சரி. யமன் 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 நல்ல யமன். யமன் யமன் யம தர்மராசா ராசா அவரை ராசா வேற. சரி, உற்சாகமான வணக்கம். எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களோ? வணக்கம். உற்சாகமா இருக்கீங்க, பல நினைச்சிருக்கிறீங்க, நிறைய உற்சாகமா இருக்கிறீங்க. இன்னும் இந்த சின்ன பயிற்சியோட இன்னும் உற்சாகமா இருக்கு. எல்லாரையும் அன்போட வரவேற்றபடி 203வது அங்கத்துல மீண்டும் நேற்றைய தொடர்ச்சியாக இன்று பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் இன்று என்ன ஆசனம் சொல்லித்தரதாக சொல்லியிருந்தேன், யாருக்கு நினைவு இருக்கு? தடாசனம் செய்துட்டோம். நினைவு இருந்தால் சொல்லி தருவேன், இல்லையா அடுத்த பிறையாசனம். வாழ்த்துக்கள். பிறையாசனமா ஆர்வமா இருக்கிறேன். சரி, அப்போ நாங்க இன்றைக்கு பிறையாசனம் கற்றுக்கொள்ள போறோம். ஆசனங்கள் நாங்க நின்ற நிலையிலேயே நிறைய ஆசனங்கள் கற்றுக்கொண்டாச்சு. இப்ப அந்த நின்ற நிலை ஆசனங்கள் ஒரு முறை போட்டு இருந்தனா நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆசனம் சொல்லோட நான் கேட்கிறவர் மட்டும் அந்த எழுதின ஆசனங்களோட இந்த பிறையாசனம் நீங்க சொல்லி சொன்னதாயே எடுத்துக்கொள்றேன். மிச்ச ஆசனம் என்னன்னு நீங்க சொல்லணும். இப்போ தியான நடேசனவர்கள் ஒரு ஆசனம் சொல்லணும். நாங்க நின்ற செய்த ஆசனங்கள்ல உண்டு. உட்கட்டாசனம். வாணிமோகன் கோணாசனம். ஜெசி மணிவண்ணன் அவர்கள் ஏகவாதாசனம். சரி, நித்யானந்தன் அவர்கள் மராசனம். பத்மினி ஆண்டி எல்லாம் சொன்ன எல்லாரையும் சேர்த்து சொல்றோம். ஆசனம் நாங்க செய்ததாங்க. என்ன ஆசனம்? அர்த்தகடியாசனம். நின்று கொண்டு ஒரு கையை உயர்த்தி செய்வோம். சிறப்பு. அப்ப எல்லாருக்கும் எல்லா ஆசனம் வந்துட்டு இன்றைக்கு நாங்க செய்ய போற ஆசனம் அதில் நின்று கொண்டு எங்களால முடிஞ்ச வரை செய்யப்போம். அது பிறை ஆசனம். அதுக்கும் சரியான இலகு பிறை போல அதை நான் சேர்த்து எழுதி வைக்கிறேன். எல்லோரையும் உற்சாகமா அழைச்சபடி முதல்ல எங்க ஆரம்ப பயிற்சி 20 நிமிஷத்துக்குள்ளதான் நாங்க இதை உள்ளடக்கி செய்ய போறோம். அன்போட வரவேற்று முட்டி கிட்டி போடாம விழுந்து போடாம மெதுவா சிவரோட பிடிச்சு கொண்டு உதவியோட இருந்து தலையீதம் செய்வதுன்னா இருந்து சின்ன முயற்சியை செய்ய வேண்டியது, அவ்வளவுதான். உற்சாகமா அழைக்க வேண்டியது. முதல்ல நேர நிமிந்து கண்களை மூடி நான் கீழே இருக்கிறபடியால அரப்பதமாசனம் போடுறேன். நினைக்கிறேன் ஜெசி அவர்களை கீழே தான் இருப்பேன். கொஞ்சம் தூர வைங்க ஜெசியக்கா. வச்சு செய்வோம். அதே நேரம் மற்றவர்களும் கொஞ்சம் தூர தள்ளி நின்று செய்தாங்க சொன்னா சரி. இருக்க கையறக்க பிடிக்கக்கூடாது. முகத்தை சுடு என்று சிடு வச்சிருக்க கூடாது. நல்ல வடிவா சிரிச்சு போட்டு கழுத்தை மடிக்காம நல்ல ஒரு நாள் விடிச்சது 9 மணி யூகேல, யூரோப்பால 10 மணி. நல்ல உற்சாகமா இந்த ஆசன பயிற்சியை நான் செய்ய போறேன். என்னுடைய உடலுக்கு இந்த 20 நிமிஷம் அந்த உடல் எங்களுடைய உடல் அதை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அந்த
உற்சாகத்தை தர வேணும். இதை நான் தொடர் பயிற்சியா செய்துட்டு வரேன். எனக்கு நிச்சயம் பயன் அளிக்கும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்குள்ள இருந்து அதை தயார் செய்யும் உங்களோட உடலுக்கு. அப்போது நாங்க மெதுவான மூச்சு, நிறைய உள்ளுக மூச்சு எடுத்து வாய் மூடியிருந்து கண்கள் மூடியிருந்து கழுத்து வளைக்காம நிமிந்து உள்ளந்துட்ட நிமிந்து வச்சிருந்து சிம்மத்துல விரும்பினா பிடிச்சு கொண்டு இல்லையா மடியில அப்படி கைய வச்சு கொண்டு நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து மெதுவா வெளியில மூச்சு இழுத்து வெளியில வர்ற நேரம் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு நீங்க செய்ய போற இந்த சின்ன பயிற்சி எனக்கு ஏற்றதா இருக்கணும். என்னால முடிஞ்ச பயிற்சியை தான் செய்ய போறோம். பக்கத்தை எங்களுடைய உடலுக்கு நாங்க நினைவூட்டி கொண்டு அதுக்காக தயார்படுத்தி கொள்கிறோம். சரி, இது எப்பவும் செய்யலாம். நீங்க இப்ப எழும்பி எப்பவும் போல அதே 10 தோப்புகரணம், அந்த 10 தோப்புகரணம் போட முதல் கைகால நல்லா நீட்டி நிமிட்டி வளைச்சு குனிஞ்சு நிமிந்து அதை செய்யலாம். 10 துள்ளுதல் அப்படி உங்கள் விருப்பம். ஊற தழுவிடுவோம். நல்லா உட்கார்ந்து கையில ஓடிவிடுவோம். அப்படியே காலையும் கைய கால நல்லா அசைத்து விடுவோம். ஒரு டிஷும் 15 கொஞ்சம் பின்னுக்கு போய் நில்லுங்கோ. கொஞ்சம் இப்ப இருக்க கைய முன்னுக்கு அப்படியே பக்கவாட்டு குத்தருங்கோ. அப்படியே காலை நல்லா முன்னுக்கு ஹூவண்ட வீச்சுக்கு எப்படி உதற முடியுமோ உதறி தள்ளி மடிச்சு இதண்டி துள்ளி எல்லாவற்றையும் செய்துட்டு கையை நல்லா உதறி போட்டு 10 தொகைலாம் இருந்து இடம்பு இருக்கைக்கு மூச்சு விட்டு கொண்டு இடம்பைக்கு மூச்சு விட்டு கொண்டு இவ்வளவுதான். ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. மறுபடியும் கையை உதர்றோம். சாதாரண மூச்சு நீண்ட நேரம் ஓடுறோம். நிறைய மூச்சு உள்ளுக்கு எடுத்து வெளியே விட்டபடியே இருக்கிறோம். இப்ப நாங்க தலைக்கு கழுத்துக்கு கைக்குரிய பயிற்சி செய்ய போறோம். காலாகலமா வைக்கிறோம், இடுப்புல கை வைக்கிறோம், கீழே குடிக்கிறோம், மேல மூச்சை விட்டுக்கொண்டு மூச்சு எடுத்துக்கொண்டு கீழே மேல விரும்பி ஆறுதலா நிமிந்து நின்று கீழையும் நல்லா அண்ணாந்து பார்க்கணும். சரி, அதே போல வலது பக்கம் இடது பக்கம் கழுத்தை மட்டும் திறப்புறோம். வலது அப்படியே வலது பக்கமா கழுத்தை சுத்தி வரலாம். 1 2 3 ஆறுதலா 4 5 அதே போல மற்ற பக்கம் 1 2 3 4 5 ஆறுதலா சொல்லியாச்சு. இப்ப நாங்க இடது கைய இடுப்புல வைக்கிறோம், வலது கைய பெருவிரல் உள்ளுக்க வச்சு மடிச்சு வைக்கிறோம், நிமிந்து நிற்கிறோம், காலை சேர்த்து வச்சிருக்கிறோம், முன்னோக்கி சாதாரண மூச்சு. 2 3 மெதுவா 4 5 6 7 8 அதே மாதிரி பின்னுக்கு 1 2 3 4 5 6 7 8. ஜியாண்டியும் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி போனோம். மற்ற பக்கம் மற்ற கையில மெதுவா செய்யணும். கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி 2 3 4 5 6 7 8. இப்ப மற்ற பக்கம் 1 2 3 4 5 6
7 8 சிறப்பு. இதை கையக்கூடிய பயிற்சியா இருந்தது. 2 கையை சேர்த்து முடிஞ்ச அளவு வட்டமா செய்யறது. மெதுவா முன்னோக்கி மெதுவா உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. அதே மாதிரி பேருக்கு சாதாரண மூச்சில வடிவா கவனம் செலுத்தணும். சரி, இப்ப கொஞ்சம் காலகலமா வச்சுட்டு இடது பெருவிரல வலது கையால் வலது விரல்களால கொத்தி நீட்டி பிடிச்சிட்டு அப்படியே எவ்வளவு திரும்ப முடியுமோ திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10. கையிருக்க உதறி விடுங்க. மெதுவா நல்ல வடிவா உங்களால முடிஞ்ச அளவு செய்யணும். மறுபடி இடது பெருவிரல வலது விரல் கைகளால பத்திட்டு 2ஐயும் மறுக்க மூடிட்டு நல்லா முன்னோக்கி நீட்டிட்டு 1 எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. கால் பாதம் திருப்பக்கூடாது. 2 அது பாதம் முன்னுக்கு நிற்கணும். 3 4 5 6 7 8 9. சிறப்பு. அப்படியே இந்த பிடிச்ச கையை கொண்டு வந்து அப்படியே இடத்துல வச்சுட்டு இடத்துல வைக்கணும். காலாவடி அகலமா இருக்குது. பாதம் நீளமாக்குது. இடத்துல பெரிய வட்டம் சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8. அதே மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. 8ல 8 எழுத போறோம். 8 முன்பக்கமாக 8 எழுதுறோம். கவனம் ஆறுதலா மெதுவா சாதாரண மூச்சோட அப்படியே பின்பக்கமா 8. சாதாரண மூச்சுல கவனம் செலுத்தணும். நிமிர்ந்து நிற்கணும். சரி, அப்படியே அந்த 2 கையை கொண்டு வந்து முழங்கால வச்சு கொஞ்சமா இருந்து அப்படியே முழங்காலுக்கு வட்டம். 1 2 3 4 5 6 7 8. அதே மற்ற பக்கம் 1 மெதுவா 2 3 4 5 6 7 8. மெதுவா கைகளை விட்டு எழுந்துட்டு எப்பவும் போல விரல்ல நடப்போம். குதி பக்கவாட்டு உள்ளுக்கு நடக்கும்போது மூச்சுல கவனம் செலுத்தணும். கையை இப்படி உதறலாம் அல்லது திறந்து பூட்டி திறந்து பூட்டி. சரி, இப்ப விரல்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே குதியில நடக்க போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப நாங்க பக்கவாட்டுக்கு நடக்க போறோம். காலிங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுவே உள்ளுக்கு சவட்டி 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. இப்ப விரல்ல மெதுவா நிக்க போறோம். குதியில மெல்ல இடத்துல கையை வச்சிருக்கலாம். அல்ல பிடிச்சுக்கொள்ள சிவரோட பிடிச்சுக்கொள்ள. முன்னுக்கு விரல் அல்லது குதி. விரல் குதி விரல். தேசியக்க சத்தத்தை நிப்பாட்டி விடணும். விரல் விரல் குதி. சரி, மியூட்ல விடுங்க ஜெசி. மியூட்ல விட்டீங்க. மியூட்ல விட்டீங்க. சரியா? இந்த மன்னிப்பு
இப்ப கைய பின்னுக்கு வச்சுட்டு நிமிந்து நின்று இந்த காலை பின்னோக்கி முடிஞ்சளவு படிக்க போறீங்க. உதவியோடு நில்லுங்கோ, விழுந்து போடக்கூடாது. 1 2 6 3 4 5 6 7 8 9 10. சரி, சிறப்பு. இப்ப நாங்க தடாசனத்துக்கு செய்வோம். அது மாதிரி இந்த கைகளை ஒன்றோடு ஒன்று கோர்த்து பிடிக்கிறோம். அந்த கோர்வைக்குள்ள ஒரு வீடு மாற்றி அந்த வீட்டுக்குள்ள முழங்காலை கொண்டு முட்டோம். நாங்களா கொண்டே முட்டினாலும் சரி, காலை கொண்டு வந்து கையில முட்டினாலும் சரி, உங்களால எவ்வளவு உயர்த்த முடியுமோ அது அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, இப்ப நாங்க இந்த கூட்டின அந்த கூட்டை கீழே கொண்டே தட்ட போறோம். அதுக்கு முடிஞ்சதுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரி, அப்படியே இந்த கைகள் பின்னுக்கு பிடித்து, கை விரல பின்னுக்கு நோக்கி பிடிச்சு இங்கால இழுத்து விட போறோம். இடது கையால இழுக்கிறோம். மெதுவா மெதுவா. பிறகு வலது கைய இடது கையால இழுக்கிறோம். நிமிந்து நிற்கிறோம். இப்படி ஒரு பிடிச்சு அதே போல கால் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு முன்னுக்கு மேல பக்கவாட்டுக்கு 1 2 3 4. 1 சாதாரண மூச்சு. 2 3 4. 1 நேர மேல பக்கவாட்டு நிறைவா. 1 2 3 4. சரி, அப்படியே கொஞ்சம் கால அகலமா வச்சுட்டு முன்னோக்கி பார்த்து குனிஞ்சிட்டு கைய முன்னுக்கும் பின்னுக்கும் அசைச்சு விட மெதுவா. சாதாரண மூச்சு எவ்வளவு உங்களுக்கு புரிய முடியுமோ அவ்வளவு போதும். நல்லா நீட்டி சாதாரண மூச்சுல முன்னுக்கும் பின்னுக்கும் இவ்வளவு தான். முழங்கால் மடிக்காம பார்த்துட்டு சரி, இது உங்களோட வசதிப்படி செய்யலாம். அப்போ இந்த பயிற்சிக்குள்ள இன்றையான பயிற்சிக்குள்ள அடங்கும். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நின்ற நிலை ஆசனங்கள்ல ஒன்றுதான் பிறையாசனம். அது பிறை வடிவில இருக்கும். அது மாதிரியான உங்களால எவ்வளவு முயற்சி செய்ய முடியும் அது செய்தா போதும். அந்த இப்படித்தான் செய்யணும், இந்தளவு விழ வேணும், வளையோடு மட்டும் விழுந்து போடக்கூடாது. எல்லாம் இது பின்வளைவு ஆசனம். நின்று செய்கிற ஆசனம், இருந்து செய்கிற ஆசனம், குப்புறப்படுத்த நிலை, நிமிர்ந்து படுத்த நிலை, பக்கவாட்டு நிலை. இது பின்வளைவு ஆசனம். பின்னுக்கு நாம வளைகிற ஆசனம். முடிஞ்சளவு உதவி எடுத்துக்கொள்ளுங்கோ. அது இந்த ஆசனத்தின் பெயர் பிறையாசனம். காலை எப்படி சேர்த்து வச்சிருக்கிறோம், கைகளை எப்படி பக்கத்துல வச்சிருக்கிறோம், நிமிந்து நிற்கிறோம். கொஞ்சம் இடைவெளி காலை கொஞ்சம் ஒரு அளவான இடைவெளி அகலமா காலை உண்ணி இப்படி அகல வைக்கிறோம். இந்த வலது கைய அப்படியே விசுக்கி பின்பக்க பிருஷ்டபாகத்துக்கு கீழே தொடப்பகுதியில வைக்கிறோம். அதே மாதிரி இடது கையை வீசி இங்க வைக்கிறோம். அப்படி எவ்வளவு உங்களுக்கு முழங்கால கொஞ்சம் சரிச்சு வளைய முடியுமோ விளையா. பிறகு அப்படியே நிமிந்துட்டு எப்படி நாங்க போனோமோ அதே மாதிரியே விளையாட. அவ்வளவு விளங்கிட்டுதா? பயிற்சி மட்டும். இவ்வளவு விளைஞ்சீங்கன்னால முழங்கால் வளைக்காம இவ்வளவு போதும். அது உங்களோட பயிற்சி. எவ்வளவு எப்படி போனீங்களோ அதே மாதிரி நிமிந்துட்டு மறுபடியும் இந்த கைய கொண்டு வர. சரி, இப்ப நாங்க செய்ய போறோம். நிக்கிறோம், காலை சேர்த்து நிக்கிறோம், கைகளை பக்கவாட்டுக்கு வைக்கிறோம், கொஞ்சம் காலையா கட்டி வைக்கிறோம், இடவெளி வைக்கிறோம். வலது கைய அப்படியே விசுக்கி கொண்டு போய் பின்பக்கத்துக்கு போறோம். இடது கையை விசுக்கி கொண்டு போறோம். எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அவ்வளவு வளைகிறோம். 1 2 3 4 5 இவ்வளத்தோட நிமிந்து மேல வாரம். போன மாதிரியே
கைய எடுக்கிறோம். சரி, விளங்கிட்டதோ எல்லாருக்கும்? இது என்ன ஆசனம் செய்தாங்க பத்மியஞ்சி? பிரயாசனம். பிரயாசனம். அப்ப இன்னொரு செய்வோம். பிரயாசனம் மெதுவா பிரயாசனம். பிரயாசனம். காலை சேர்த்து நிக்கிறோம், கொஞ்சம் அகலம் வைக்கிறோம், கைகளை பக்கவாட்டுக்கு வச்சிருக்கிறோம், அப்படியே விசுக்கி கையை கொண்டு பின்னுக்கு போறோம். எவ்வளவுங்களுக்கு இவ்வளவுதான் முடியுதுன்னா போதும். இவ்வளத்தோட நிலம் 1 2 3 4 5 அப்படியே நிமிர்ந்துட்டு எப்படி போனோமோ அதே மாதிரி கையை எடுத்துக்கொண்டு வர்றது. இவ்வளவுதான் இந்த பிரயாசனத்துல பயிற்சி. சரி, வாழ்த்துக்கள். இன்றைய பயிற்சியோட செய்யறது ஆசனம் பிரயாசனமா இருந்தது. இப்போ மூச்சு பயிற்சியை செய்து நாங்க நிறைவுக்கு கொண்டு வரலாம். மூச்சு பயிற்சி நேற்று பத்மினியார் கண் பயிற்சி கேட்கிறவர். அப்போ செல்வி நித்யானந்தன் மூச்சு பயிற்சி இருக்கா செய்துட்டு அப்படியே கண்பவுக்கு ஓடி போய் ஓடி இருந்துச்சு. கண்களை மூடி நிமிர்ந்து இருந்துட்டு இந்த விரலை உள்ளுக்குள்ள வையுமோ, சுண்டு விரலையும் மோதிர விரலையும் உள்ளுக்க மடியுமோ, இந்த கட்ட விரலையும் இந்த விரலையும் தான் வெளியிட வைக்கும். இன்னைக்கு ஒரு விரல்ல ஒரு அதிசயம் வாசிச்சது அதிசயம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த 4 விரலையும் பிடிப்பாருங்க, எல்லாம் பெருசா இருக்குல்லோ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. அது அப்படியே மடியுங்க. மடிச்சிங்கன்னா 4ம் ஒரே அளவுல மடியும். ஆனா முன்னுக்கு பின்னுக்கு மேல கீழே நிக்குது விரல்கள். இப்படி பாத்தீங்க, அப்படியே மடியுங்க, எல்லாம் ஒரே அளவுல நிக்கும். வாழ்க்கையில நிறைய விஷயத்த விட்டு கொடுத்தா சமனா இருக்கலாமா? பெரிய வாசி அப்படி இல்ல தர்ஜினி. அப்ப நீங்க எப்படி பிடிக்கிறீங்க? இல்ல காரணம் என்ன தெரியுமா? நகம் பெருசு. இந்த விரல்ல அந்த விரல்ல நீங்க மோதிர விரல், சுண்டு விரலையும் நெடு விரல் அதனையும் உள்ளுக்க மடிச்சு போட்டு பெரிய விரல் கட்ட விரலையும் இந்த விரலையும் ஒரு அழகா அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும் போதே அது ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி, ஒரு நல்லா இருக்கும். அப்படியே நிமிந்து கழுத்து மடிக்க கூடாது, நிமிந்து இருந்து செய்து பாருங்க. இப்ப நாங்க முதல்ல செய்ய போறது மூச்சு பயிற்சி முதல் 5 மூச்சை நாங்க வெளியில தள்ளிட்டு வாடிக்கா பாலபதி என்று சொல்ற அந்த மூச்சை வெளியில 5 தள்ளிட்டு மாறி செய்யறது. அது இன்னும் சிறப்பா இருக்கு. அது உங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்கும். நீங்களே செய்வீங்க. மூச்சை மேல எழுது கொண்டு போறீங்க, வேகமா தள்ளுறீங்க. 5 எண்ணிக்கை, 5 தடவை. இப்படி செய்துட்டு நீங்க இந்த மூச்சு உங்களுக்கு விரும்பின மாதிரி ஒரு பக்கத்தால் இழுத்து கூட விடலாம், அல்லது ஒரு பக்கம் இடது பக்கத்தால் இழுத்து வலது பக்கத்தால விடலாம், வலது பக்கத்தால் இழுத்து இடது பக்கத்தால விடலாம். மெதுவா ஆறுதலா சுகமா இருந்து சின்முத்திரை பிடிச்சு கொண்டு அந்த மணியில கைய வச்சு கொண்டு சுண்டு விரலையும் நடு விரலையும் உள்ளக்க விட்டு மோதிர விரலையும் கட்ட விரலையும் பயன்படுத்தி செய்து. இது மூச்சு பயிற்சிக்கான நேரம். நிமிர்ந்திருந்து கண்ணை மூடி அவசரப்படாம 5 எண்ணிக்கை செய்தாலும் ஆறுதலா வடிவா செய்து பாருங்க. வடிவா செய்வீங்க, நீங்க உங்களால முடியும். இது எப்பவும் நீங்க மூச்சு பயிற்சி செய்ய போறீங்க, இந்த மூச்சை உள்ளுக்கு எடுத்து வெளியில தள்ளிட்டு இந்த பயிற்சி நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு மூக்குத்துவாரங்கள் தரப்படும் என்பதோட கண் பயிற்சி சுகாசனத்துல இருந்து கொண்டு அல்லது அரை பத்மாசனம் போட்டுக்கொண்டு மேசையில இருந்தீங்கன்னா வரைக்கும் அந்த மகராசன போஸ், அது கையை இலகுவா பிடிச்சுக்கொள்ளுங்க. கண்ணை நோகடிக்காம அக்கம் பக்கம் பார்த்துட்டு பிறகு மேல கீழே பார்த்துட்டு வட்டமா வலது பக்கம் இடது பக்கம் மெதுவா அவசரப்படாம ஆறுதலா கண்ணை நோகடிக்காம செய்தபடியே மூச்சையும் சாதாரண மூச்சு, ஆழமான உள் மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. ஆனா பார்வைகள் மட்டும் அங்கேயும் இங்கேயும் போகும். பக்கத்துக்கு வலது பக்கம் இடது பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் போகும். வலது இடது பின்பு மேல கீழே மேல கீழே மேல கீழே.
இப்ப வலதால ஒரு ஒரு 5-6 நிக்க உங்களோட அளவு வேகமா வட்டமா ஆறுதலா. பிறகு இடது பக்கம் செய்து விடணும். மூச்சு சாதாரணத்துல இருக்கணும். ஒரு கண்களை மூடிட்டு மறுபடியும் கீழே மேல கீழே மேலே மாறி பார்க்க வேணும். வலது இடது இடது வலது இடது மாறி மாறி அதே மற்ற பக்கத்துக்கு மாறி இடதுல இருந்து வலது பக்கத்துக்கு ஆறுதலா மெதுவா செய்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா இருக்கு. கண்களை மூடி பயிற்சி எடுத்து கொள்ளணும். இந்த நோகடிக்காம மெதுவா காலையில அதிபர் சொல்ற மாதிரி நல்ல குளிர் தண்ணியில நல்ல வடிவா கண்களை கழுவுங்கோ. அது மிக மிக முக்கியம். அது கண்ணுக்குரிய பயிற்சியா இருக்க. இன்றைய நாளை நிறைவுக்கு கொண்டு வர மாதிரி இந்த உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் அப்படியே எப்படி நாங்கள் ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி நிமிர்ந்திருந்து கழுத்து மடிக்காம சின்முத்திரை பிடிச்சபடி மடியில வச்சபடி முள்ளந்தண்ட நேரா வச்சு கொண்டு நல்ல ஆழமான உள்மூச்சு அமைதியான வெளிமூச்சு செய்தபடியே நான் நல்ல கெட்டிக்காரன் நல்ல கெட்டிக்காரி, நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் ஆரோக்கியமா இருக்குது, எந்த குறையும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, ஒவ்வொரு நாள் எனக்காக விடுகிற ஒவ்வொரு நாளையும் நான் எனக்கானதா ஆக்குவேன், நல்ல சந்தோஷமா இருக்க முடியும், எனக்குள்ளதான் என்னுடைய சந்தோஷம் என்று உங்களுடைய வரிகள் உங்களுடைய வார்த்தைகளை வெளியில சொல்லாமல் வாய் மூடியபடியே மூச்சில கவனம் செலுத்தினபடி உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொரு உறுப்பையும் நீங்க நினைக்க போறீங்க. குதிக்காலுக்கு மேல உள்ள பகுதி, கணுக்கால், முழங்காலுக்கு பின்னுக்குள்ள பகுதிகள், உள்ளுறுப்புகள், தொடை பகுதிகள், ரிஷ்டபாகம், தண்டுவடம், நாரி, முதுகுல உள்ள எல்லா உள்ளுறுப்புகளும், கழுத்து பக்கம், அப்படியே தோள்பட்டை, புஜங்கள், எங்களுடைய கைகள், முழங்கை, எங்களுடைய ஒவ்வொரு விரல்கள், உள்ளங்கை, சின்ன விரல், பெருவிரல் எல்லாவற்றையும் நினைத்து நகங்கள் தொட்டு நினைத்து அப்படியே புஜங்களையும் நினைத்து தோள்பட்டை எல்லாம் நினைத்து கழுத்து பகுதியில் பின்பகுதியில் உள்ளுறுப்புகள், பிறடி, தலையில் உள்ள உள்ளுறுப்புகள், எங்களுடைய மயிர்களுடைய ஒவ்வொரு கால்கள், எங்களுடைய உச்சி, நெற்றி, கண்கள், புருவம், விழிகள், தாடை, கன்னங்கள், பற்கள், நாடி, நாக்கு, உள்நாக்கு, காதுகள், எங்களுடைய காதுகள், கழுத்தின் முன்பகுதி, உள் உறுப்புகள், நெஞ்சு பகுதி, மார்பு, நெஞ்சுள்ளுறுப்புகள், வயிற்றுப்பகுதி, வயிற்றுள்ளுறுப்புகள், தொடைப்பகுதி, முழங்கால் பகுதிகள் இரண்டும், அப்படியே முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதிகள், கணைக்கால்கள், அப்படியே பாதம், உள்பாதம், வெளிப்பாதம் எல்லாவற்றையும் நினைத்து சின்ன விரல்ல இருந்து ஒவ்வொரு விரலா நினைத்து எல்லா உடல் உறுப்பும் நல்ல உற்சாகமா இருக்குது. நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன், எந்த நோயோ வலியோ ஒன்றுமே இல்லை. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நோவோ வலியோ இருந்தா அது என்னை விட்டு போயிட வரும், எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் அப்படி போகையாட்டிலும் நாங்கள் அதை நானே என்னால் முயற்சி செய்து அதை நிவர்த்தி செய்ய முடியும், என்னால் முடியும், எனக்கு அந்த நோவும் வரக்கூடாதுன்றதை பெருவிடாக்கி விட்டபடியே 2 கைகளையும் உள்ளுக்கு எடுத்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து நல்லா உடனே கண்களுக்கு மேல ஒட்டி தடவையாக ஒட்டி நிறைவாக ஒட்டி கைகளை பார்த்து ஒடிவன் அடைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் சமூகத்திற்கும் நன்றி கூறி ஆர்வத்தோட செய்யறவங்களை எல்லோரையும் பாராட்டி ரொம்ப அழகா செய்யறீங்க, தொடர்ந்து செய்யறீங்க. ஒன்றையொன்றுதான் எப்பவும் போல சொல்றது, இந்த செய்த இந்த பயிற்சி 20 வருஷம் 30 வருஷமா இருந்தாலும் இன்றைய நாள் பொழுதுல ஒரு குறைந்தது ஒரு 10 நிமிடம் நீங்க அன்போட செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் ஒரு வேண்டுகோள், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் நன்றி வணக்கம். ஆசிரியர் எல்லாரும் செய்த நீங்களோ வடிவா? அல்லாட்டியே இப்படி மினக்கட்டு 15 நிமிஷம் இதுல இருக்கிறோம். 15 நிமிஷமா? சரி, என்ன செய்த ஆசனம் என்ன பத்மினியோட? பிரயாசனம். சரி, நன்றி. நன்றி தர்ஜினி. இத நேரம் 200 தாண்டிட்டோம். இப்ப 203 அன்றைக்கு. இந்த 200 எப்படி நாங்கள் செய்யலாம்? உங்களுக்கு எப்ப வசதியாக இருக்கும், எந்த நேரம்?
வீக் என்ன டேஸா 203ன்றீங்க வந்து நாங்க அப்படிதான் இலக்கங்களை வச்சுட்டு செய்வோம். ஏன்னா அதெல்லாம் பெருசா செய்யறபடினால 200வது சிறப்பா செய்யும். இப்ப 500 501 2 3 போகும் 500 பெருசா செய்வோம் அது போல. ஓ அப்ப அப்ப அது போல தப்பியாச்சு முதல் அப்ப 3 200 விட்டுறாச்சு. அப்ப அது என்ன மாதிரி செய்யலாம் உங்களுக்கு சனி ஞாயிறு வசதியா ஞாயிறு விடுங்க ஞாயிறு ஃபுல் ப்ரோக்ராம் இருக்கிறபடினால அல்லது இந்த கிழமை நாட்கள்ல வசதியா அதை எப்ப எத்தனை மணிக்கு என்ன மாதிரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தர்ஜனி வேலைகளை லீவ் எடுக்கலாம். அல்லது சனிக்கிழமை தான் உங்களை வசதியாண்டா காலையா பின்னரமா என்ன மாதிரி ஒரு தரம் உங்களிடம் கேட்க சொல்லி சொன்னால் தர்ஜினியும் பேசலாம். ஆர்வம் உள்ளவர்கள் எப்படி நாங்கள் அந்த 200வது வாரத்தை ஒரு சிறப்பான பதிவாக்க வேண்டும் என்றது விருப்பம். அப்போ எங்களுக்கு உகந்த நேரம் எந்த நேரம் எல்லாருக்கும் ஒரு நேரத்தை எடுத்தோடனே இது என்னால் வர முடியாதுன்னு எல்லாரும் போட்டுக்கொள்ள முடியும். பேசி கலந்து ஆலோசித்தபடி செய்யலாம் என்றதுதான் எங்களுடைய விருப்பமா இருந்தது. இதே நேரம் செகண்ட் இப்ப இளையவர்கள் நினைக்கிறேன்னா அது சனிதான் சரி வரும். சரி இரண்டால் அவர்களுக்கு பாடசாலை சனி மாலை அற்றவளே உங்களுக்கு சனியாண்டி இப்ப வார சனியை சொல்லல உங்களுக்கு எப்ப வசதி அதுக்கேற்ற மாதிரி நாங்க சனிக்கிழமை அந்த சனிக்கிழமை நாங்க எடுத்துக்கொள்வோம். நேரம் எங்களுக்கு சரி வரும் சனிக்கிழமையில. அதனை ஒரு முறை பார்ப்போம். தேதியை போட்டு அதுல போட்டுக்கொள்ளலாம். இல்ல ஒரு சனி மாலை நேரம் தானே நவானியக்கா மாலையே காலை உங்களுக்கு எது வசதி சரி. மற்றவர் ஒன்றும் பேசல மற்ற 4 பேரும் ஒன்றுமே பேசல. நான்கு ஓகே சொல்லிட்டதானே சனிக்கிழமை பின்னரங்கள்டா ஓகே அவங்களுக்கு பின்னரம் மத்தியான நேரம் ஒரு 1 மணி 2 மணி அப்படித்தான் வரும். வாணி கும்பகர்ணன்னா தட்டி எழுப்பி விடுறது 2 காலுக்கு பிறகு வாணியக்கா அப்படின்னா 3 மணி ஆண்டு லண்டன் நேரம் 3 மணிக்கு வைங்க வாணி 3 மணிக்கு தானே உங்களோட ஐரோப்பிய நேரமா உங்களோட ஐரோப்பிய நேரம் 3 லண்டன் நேரம் 2 அப்படி சாப்பிட்டுட்டு வெள்ளனவே சாப்பிடுவோம். அப்ப வெள்ளனை சாப்பிடணும் அதான் இல்லாட்டி சாப்பிடாம விட்டு பின்னால சாப்பிடணும். மன்னிப்போடு திருமதி தர்ஷினி சண்முகநாதன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். எல்லாருக்கும் நன்றி விட வர்றேன். சாரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி சோரி, நன்றி 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 அண்ணா. எல்லாருக்கும் நன்றி. அப்போ ஒரு சனி எழுதி போடுவோம். இந்த சனி பிலிப் சார் ஓகேயா? உங்களோட பக்கம் வருது சத்தம் வர இல்ல. மியூட் மியூட். ஓகே தானே. வஜிதாக்கும் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். வஜிதாக்கு வேலை இல்லை இனி கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். செய்யக்கூடிய ஜோகாக்களை செய்து கொண்டேன். அப்ப நான் கவனியலாம். ஆகவே எந்த சனி என்று நாங்க இனி தான் அந்த தேதியை சொல்றோம். 3 மணி போட்டு சரி. மிக்க நன்றி. வணக்கத்துக்கு மீண்டும் வியாழக்கிழமை சந்திப்போம். நன்றி. உங்களுக்கும் தர்சினி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வீட்டுல நாங்க சின்ன சின்ன பயிற்சிகளை எடுத்துக்கொள்கின்றோம். பாமுகத்துக்கும் நன்றி. நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகிறது இளையோர் யோகா வாரம் 203 இணைந்திருந்தோம். ஆசிரியர் தர்ஜினி சண்முகநாதன் அவர்களுக்கும் நன்றியை கூறி இணைந்த எல்லோருக்கும் நன்றி தர்ஜினி. என்ன தட்டி எழுப்பின தர்ஜினிக்கு மிக்க நன்றி.